மயிலாடுதுறையில் ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர் முதலை கடித்து படுகாயமடைந்தார். திம்மாவரம் பகுதியில் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி இடுப்பளவு ஆழம் கொண்ட இடத்தில் ஜெயராமன் என்பவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென முதலை ஒன்று அவரது வலது கையை கடித்து இழுத்தது. சுதாகரித்த அவர் ஆற்றில் இருந்து வெளியேறினார். அவரை அருகே இருந்த சக மீனவர்கள் மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மீனவர் ஜெயராமன் கையில் 7 தையல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுப்பதற்காக வனத்துறையினர் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இரவில் தனியாக வெளியே செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை செய்தும் சிலர் அலட்சியமாக புளியம்பாறை பகுதியில் நடந்து சென்றனர். பாதுகாப்புக்காக வனத்துறை வாகனத்தில் ஏறுமாறு பலமுறை கூறியும் அவர்கள் கேட்கவில்லை. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை வனத்துறையினர் பகிர்ந்து மீண்டும் பொதுமக்களை எச்சரித்து வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். புத்தூர் வயல் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த 2 காட்டு யானைகள் ஒன்றையொன்று தழுவி நண்பேண்டா என நட்பு கொண்டாடி மகிழ்ந்தன. வீட்டின் சிசிடிவியில் பதிவான இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தொடர் விடுமுறை தினம் என்பதால் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். இலவச தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்கள் பூதநாராயண பெருமாள் கோயிலிலிருந்து அம்மணி அம்மாள் கோபுர வாயில் வரை 1 கிலோமீட்டர் தூரம் வரை காத்திருந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஸ்ரீவாரி ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உரியடி மற்றும் வழுக்கு மரம் ஏறும் போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா 3 நாட்களாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோயில் வளாகத்தில் உரியடித்தல் போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து வழுக்கு மரம் ஏறும் போட்டியும் நடைபெற்றது. எண்ணெய் ஊற்றி முழுவதும் நனைக்கப்பட்ட வழுக்கு மரத்தில் இளைஞர்கள் உற்சாகமாக ஏறி உச்சியில் கட்டியிருந்த பொருட்களை போட்டி போட்டு எடுத்தார்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே தவத்தாரேந்தலில் டிரான்ஸ்பார்மர் பழுதை சரி செய்யாததால் பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அவர்கள் திருப்புவனத்தில் அமைந்துள்ள மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். எந்த ஒரு அதிகாரியும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதாவது ஒன்று ஏஐக்கு பேசியாச்சு, ஏடிக்கு பேசியாச்சு, இக்கு பேசியாச்சு. வயர்மன் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஒரு அட்டன் யாருமே 2-3 வயர்மன் இருக்காங்க, யாருமே அட்டன் பண்ணுறதில்ல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதில்ல. ஆனால் எங்களுக்கு பயிர் ஊற வாடிக்கிறது. தகவல் அறிந்து வந்த திருப்புவனம் போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். நாகூரில் விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற குதிரை போட்டியை ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த அக்கட்சியினர் குதிரை போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். கடற்கரை மணலில் 10 குதிரைகள் சீறி பாய்ந்து சென்றதை கரையில் பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். நாகூரில் இருந்து நாகப்பட்டினம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை குதிரை போட்டி நடைபெற்றது. இதில் முதலாவதாக வந்த 4 குதிரைகளுக்கு பரிசும் ரொக்கத் தொகையும் வழங்கப்பட்டது. திருத்தணி அருகே முத்துக்கொண்டாபுரம் கிராமத்தில் உள்ள காக்காத்தம்மன் கோயிலில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய ஐம்பொன் சிலை திருடு போனது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கம் போல் பூஜைகள் முடிந்து கோயிலை பூட்டிவிட்டு ஊழியர்கள் சென்றுவிட்ட நிலையில் மறுநாள் காலையில் கோயிலை திறக்க வந்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது. கோயிலின் பிரதான கதவின் பூட்டை உடைத்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய ஐம்பொன் சிலையை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் கனகமாசத்திலும் போலீசார் மோப்பனாய் உதவியுடன் நிகழ்விடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறும் போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. காகிதப்பட்டறையில் உள்ள பிரசித்தி பெற்ற ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணன் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு 2வது நாளாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோயில் அருகே வழுக்கு மரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்று வழுக்கு மரம் ஏற முயன்றபோது அவர்கள் மீது மஞ்சள் நீர் பீழ்ச்சி அடிக்கப்பட்டது.
விடாமுயற்சியாக மனித சங்கிலி அமைத்து வழுக்கு மரத்தில் ஏறிய அவர்களில் ஒரு இளைஞர் உச்சியில் உள்ள பரிசு பொருளை அள்ளினார். மணப்பாறை அருகே டம்மி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய நுட வைத்தியரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்த நெடுஞ்செழிய பாண்டியன் என்பவர் துவரங்குறிச்சி நத்தம் சாலையில் நுட வைத்திய சாலை வைத்துள்ளார். அதே சாலையின் எதிர்புறத்தில் அழகன் என்பவரும் நுட வைத்திய சாலை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தொழில் போட்டி காரணமாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த நெடுஞ்செழிய பாண்டியன் துப்பாக்கியால் சுட்டுவிடுவேன் என்று கூறி அழகனை மிரட்டியுள்ளார். இதுகுறித்த புகாரில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நெடுஞ்செழிய பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.